இன்னைக்கு நேரடியாக தேட்டரில் வெளியாக இருக்க ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுடைய பிடி சார் திரைப்படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிடி சார் திரைப்படம் நிஜம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா திரைப்படத்தை இயக்குன கார்த்திக் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, காஷ்மீரா, அனேகா, தியாகராஜன் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இசையமைப்பில் இன்றைக்கி நேரடியாக தேட்டரில் வெளியே இருக்குது. இந்த படத்துடைய கதை சுருக்கம்னு பார்த்தோன்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பிடி சாரா எந்த ஒரு வன்பு தும்புக்கும் போகாமல் ஜாலியாக குழந்தைகள் கூட ஃபன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் டீச்சரை லவ் பண்ணிவிட்டு வலம் வரார். ஒரு கட்டத்துக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பக்கத்து வீட்டு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு சூசைட் எதனால் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு நடந்த அநீதியை ஹிப்ஹாப் தமிழ் ஆதி எப்படி தட்டி கேட்குறார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய மீத கதை. இப்போ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தாலும் இன்டர்வல் பிளாக்கில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து செகண்ட் ஹாஃபில் பள்ளிக்கல்வியில் நடக்கிற அநீதி, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டால் கல்லூரி மாணவிகள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, அதை வெளில சொல்லாமல் எந்தளவுக்கு அவங்க பெற்றோர் அந்த குழந்தை பாதிப்பு அடைகிறாங்க அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் காட்டியிருக்காங்க. அதே போல் படத்தோடைய இன்டர்வல் பிளாக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிருந்தாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸுமே பெரிய ட்விஸ்ட்டோடு முடிச்சிருந்தாங்க. இது இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம்னே சொல்லணும். படத்தோடைய நாயகன் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பிடி சாரா இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் எமோஷ்னல் காட்சியில் அவருடைய நடிப்பு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அவருடைய இயல்பான நடிப்பை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்கார். பெருசாக எதுலேயுமே டிஃப்ரெண்ட் காட்டலை. லுக்கில் கூட பெரிய டிஃப்ரெண்ட் எங்கேயுமே இல்லை. படத்தில் வில்லனாக வரக்கூடிய தியாகராஜன் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாலும் இன்னும் அவரது கேரக்டரை ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கலாம். கோட்ரூம் ட்ராமாவில் வரக்கூடிய பிரபு, பாக்கியராஜ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய கதாநாயகி பேருக்கு நாயகியாக வலம் வராங்க. அவங்களுக்கும் பெரிய ரோல் இல்லை. படத்தில் அனேகா முக்கியமான ரோலை ஏற்று நடித்து மிரட்டியிருக்காங்க. அனேகா தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய தூண்னு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த படத்துடைய கதைக்கரு. அந்த கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக ஏற்று அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களுடைய நடிப்பும் பாராட்டக்கூடிய ஒரு நடிப்பாக இருந்துச்சு. படத்துடைய இயக்குனர் கார்த்திக் குமாரவேலு இதற்கு முன்னாடி பிளாக் ஷீப்பில் எப்படி வீடியோ ஷூட்லாம் எடுத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் எடுத்துகிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கதையை இன்னும் ஆழமாக டீப்பாக கொண்டு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே படத்துடைய மெயின் கதையை ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் போல் பார்த்தீங்கன்னா படத்தை லைட்டாக கொண்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. படத்துடைய இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இசையிலையும் சொதப்பிட்டார். இன்னும் ஒரு சில பாடல்கள் நல்லா போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த படத்துக்கு இன்னும் வரவேற்பு கூட அதிகமாக கிடைச்சிருக்கும். இருந்தாலும் தேவையான ஒரு சோசியல் மெசேஜ் நிறைந்த ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கிறதுனால ஒரு தடவை கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.2 தரலாம். அந்தளவுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக இந்த படம் வெளியாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.